ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பிப்ரவரி 1. ஸோ தைப்பூசம் முருகருக்கு வந்து ஸ்பெஷலான டே. அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா குட்டி மினி லாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி மயிலத்துக்கு வந்துட்டோம். ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்குது, உள்ளே போகிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. காரே உள்ளே விடுவாங்களான்னு தெரியல, அவ்வளோ டைட்டாக இருக்குது. ஃபுல் பார்க்கிங் போய் டிராஃபிக் அதிகமாயிட்டு. ஆமாம், எனக்காக சொல்லி மேலே எடுத்து காரை வர படிக்கணும்ல. ஃப்ரெண்ட்ஸ் செம்ம கூட்டமா இருக்குது, இங்க படிக்கட்டே ஏற முடியல. மேல போனா உடனே எப்படி இருக்குன்னு கூட தெரியல. ஆனா ரொம்ப கூட்டம். போய் பார்க்கலாம் மேல. ஃபர்ஸ்ட் சீக்கிரம் போ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலில் வந்து செம்ம கூட்டம். மணிதான் வந்து இங்கே வச்சிருக்காங்க முருகர். டேரக்டா இங்கேயே போய் வந்துட்டாரு. ஆமா, அங்க முருகர் இங்கே சாமி கும்பிட்டாச்சு. உள்ள போய் பார்க்க முடியாது போல, அவ்வளவு கூட்டம். உள்ள போய் பார்க்க முடியலன்னா கஷ்டமா இருக்குல்ல, அதனால இங்கே ஒரு முருகர் வச்சுக்கிறாங்க. இங்கே போய் நம்ம கும்பிட வேண்டியதான். ஆமா, ஏன்னா தைப்பூசம்னாலே முருகர் கோயில் வந்து ஃபுல்லாயிடும். ஏது நடந்தாலும் முன்னாலே தான் முருகையா தேவர் குலம் காத்து போக வேண்டியதான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க எல்லாம் காவடி தூக்கிறதுக்கு ரெடி ஆயினுக்குறாங்க. எச்சு தள்ளின்னு போயினுக்குறாங்க. காவடி தூக்குறதுக்கு எல்லாமே ரெடியா. காவடி தூக்குவாங்க, அளவு குத்துவாங்க. ஆமா, இங்க எல்லாமே அது எல்லாமே இங்கதான் நடக்குது. அவங்க சைஸ்க்கு ஆனா காலை மெரிச்சிர போறாங்க. மெரிக்கிறதுக்கு நீ நவுற அவங்க வந்தாங்க, அதுக்கு நவுத்தணும். எல்லாம் குழந்தை நாள் கத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பாப்பா, குட்டி பாப்பா இருக்குது. நீங்க பாருங்க, அங்க காவடி வச்சிருக்காங்க. ரொம்ப நாளா தூக்கணும்னு ஆசை, அதனால இங்க இருந்துதான், அதனால தூக்கி பார்த்தேன். நல்லா இருக்கு. இது ஒரு 10 வருஷம் இது பண்ணு. 10 வருஷமா? ஆனா பரவாயில்ல, இது தொட்டு பார்த்தேன், இதே போதும். கோயிலுக்கு வந்து திருப்தி வந்துச்சுப்பா. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துரு பத்திரமா உடைக்காம. ஃபைனலி நம்ம மயில வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். வீட்டுல போய் சக்கரை பொங்கல்லாம் செஞ்சு சாமி படைச்சிட்டோம்னா இன்னைக்கு தைப்பூசம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மயிலம் கோயில் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தவொடனே பார்த்தீங்கன்னா வனிதா வந்து பரபரப்பாக போயிட்டாரு. ஏன்னா இப்போ மணியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 6:45 ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஏதோ 6:59 ஏதோ படைக்கணுமா இன்னைக்கு தைப்பூசம். அதனால் போய் படைச்சிட்டு இருக்கு. வாங்க போய் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, வனிதா வந்து சூப்பராக வந்து பூலாம் வச்சுட்டு. ஆமாம், நேர்ந்தேன் எப்படியே கரெக்டாக டைமுக்குள்ளே வந்துட்டோம். லட்டு வாங்கின பொங்கல் செய்யலான்னு தான் வந்தோம். ஆனால் வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, மயிலத்தில் கூட்டமாக இருந்ததால். அதனால நம்ம வரும்போது அப்படியே வந்து லட்டு மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸ்வீட் 2 மணிக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் உட்காந்துட்டு வந்தோம் ஒரு 2-3 மணி நேரம். அதனால தான் லேட்டு. வெற்றிலை தீபம் ரெடி பண்ணிக்கிறேன். ஓ, இதுவா தைப்பூசம் அன்னைக்கு ஏற்றணுமா? வெத்தலை வந்தா இப்போ சூப்பராக படிக்கிறா. போட்டு வச்சு பாப்பாக்கு. அவ்வளோதான் தம்பி, சுற்றி காட்டுப்பா. அவ்வளோதான்டா எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்து நம்ம தைப்பூசம் நல்லபடியா முடிச்சிட்டோம். ஆமா, கோயிலுக்கு போனோம், வீட்டை வந்து படைச்சிட்டோம். அதோட நான் 6 நாள் விரதம் இருந்தேன், அதுவும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீங்க எப்படி தைப்பூசம் வந்து செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை பை மக்களே.